Hi all, this is Ponlakshmi from It's Time for TNPSC. ஸோ நம்ம வந்து ஆர்ஆர்பி ஜேஇக்கான டெய்லி டாஸ்க் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி டே 2 ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி டே 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டே 1 யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களோ இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்பில் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு போல் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களோட போல் சொல்லுங்கள், எந்த அளவுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து டெய்லி டாஸ்க் 2. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குல்ல. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து ஆஸ் யூஷுவல் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இது எல்லாத்துலேயுமே ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டியில் 10 pages per day படிக்கணும். அண்ட் தென் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து 5 pages படிக்கணும் ஓகேங்களா. இது போக நீங்கள் ஹிஸ்ட்ரியில் ஃபவுண்டேஷன் சீரீஸில் சாப்டர் 2 டெஸ்ட் பார்ட்டு பார்க்கணும். ஆஃப்டர் தட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதில் ஒரு 10 questions இருக்கும். அது போக சாப்டர் டெஸ்ட்டில் சாப்டர் 17 ஓகேங்களா. ஸோ அதில் ஒரு 10 questions இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஜியோகிரஃபி சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அதில் ஃபவுண்டேஷன் சீரீஸில் சாப்டர் 40ல் 10 questions, சாப்டர் டெஸ்ட்டில் சாப்டர் 28ல் 10 questions. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி. ஸோ பாலிட்டியில் ஃபவுண்டேஷன் சீரீஸில் சாப்டர் 29ல் 10 questions, சாப்டர் டெஸ்ட்டில் 40 ஓகேங்களா. ஸோ 40ல் 10 questions. அண்ட் தென் எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் சீரீஸில் சாப்டர் டெஸ்ட் ஃபவுண்டேஷன் சீரீஸில் சாப்டர் டெஸ்ட் 59 அண்ட் தென் சாப்டர் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 44 ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு 10 questions இருக்கும். அண்ட் தென் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டே வந்து செப்டம்பர் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து ஆகஸ்ட் 2024 அதில் ஒரு 15 questions ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஓவராலாக ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 ஸோ ஒரு 95 questions வந்து இதில் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸில் மட்டும் ஓகேங்களா. ப்ளஸ் அந்த பேஜஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். என்ன நோட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்களோ அதை வச்சு ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் TCS எக்ஸாம் 2024 கேட்டகரியில் சாப்டர் 3ல் 10 questions, சாப்டர் 4ல் 10 questions. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் டெஸ்ட்டில் சாப்டர் 25ல் 10 questions, சாப்டர் 28ல் 10 questions. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் சீரீஸ் அதில் சாப்டர் டெஸ்ட் 45ல் 10 questions, சாப்டர் டெஸ்ட் 46ல் 10 questions. அண்ட் தென் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் டெஸ்ட் இருக்குது. ஸோ அதில் சப்ஜெக்ட் டெஸ்ட் 2ல் 20 questions. ஓவராலாக இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அரௌண்ட் 80 questions பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் அதாவது ஆப்டிடியூட் அதில் லேட்டஸ்ட் TCS எக்ஸாம் 2024 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா சாப்டர் டெஸ்ட் 3 10 questions, சாப்டர் டெஸ்ட் 4ல் 10 questions. அண்ட் தென் சாப்டர் டெஸ்ட் தனியாகவே இருக்குது. அதில் சாப்டர் டெஸ்ட் 25ல் 10 questions, 28ல் 10 questions. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் சீரீஸ் அதில் 54ல் 10 questions, 55ல் 10 questions. சப்ஜெக்ட் டெஸ்ட் வந்து சப்ஜெக்ட் டெஸ்ட் 2ல் வந்து 20 questions. ஓவராலாக இதுலேயும் பார்த்தீங்கன்னா 80 questions இருக்கும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த டெய்லி டாஸ்க் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் வி வில் கண்டினியூ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்போ தான் மூவ் பண்ண முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நமக்கு இப்போ ஃபீல்ட் சர்வே ட்ராட்ஸ்மேன் வந்து January 19 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கான கிளாஸஸ் ஃப்ரீ செஷன்ஸ் வந்து ஆல்ரெடி 2 years முன்னாடி நான் பண்ணது இருக்குது. அது போக இன்னும் அப்டேட்டட் எல்லாமே நம்ம வந்து கண்டென்ட் போட்டு நம்ம வந்து அதை டெய்லி அப்டேட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபீல்ட் சர்வே ட்ராட்ஸ்மேனுக்கான டெஸ்ட் சீரீஸ்மே நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. இஃப் சப்போஸ் நீங்கள் ஆர்ஆர்பி ஜேஇ படிச்சுட்டு இருந்தாலும் கூட எப்படியும் ஃபீல்ட் சர்வேஸ் ட்ராட்ஸ்மேன் வந்து நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. ஸோ ஒரு சேஃப்டிக்காக நீங்கள் வந்து அந்த கிளாஸஸை முழுசாக பார்க்காட்டினாலும் அந்த டெஸ்ட்லேயே வந்து நீங்கள் அவ்வளோத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப அஃபோர்டபுளாக தான் அந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த டெஸ்ட் கொஷின் மட்டும் நீங்கள் அப்பப்போ எழுதிட்டு ரிவைஸ் பண்ணாலே போதுமானது ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸு. ஸோ சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் சாப்டர் 2ல் 10 questions, கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 2ல் 10 questions, பயாலஜியில் சாப்டர் 2ல் 10 questions. அண்ட் தென் அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா NCERTயில் சாப்டர் 2ல் 20 questions ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வரும். அது போக உங்களுக்கு சப்ஜெக்ட் டெஸ்ட்னு சொல்லிட்டு லூசன்ட் இருக்கும். ஸோ அது வந்து 2ல் 20 questions இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 70 questions படிக்கிற மாதிரி இருக்கும். இது போக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் பேக்கேஜ் அதாவது 23rd May 2nd 2019 வந்து பார்த்தீங்கன்னா நடந்த இதில் சிவில் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல ஒரு 100 questions அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஓவராலாக ஒரு 425 questions நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ இதோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் வந்து அட்டாச் பண்ணுறேன் ஓகேங்களா. தேங்க்யூ.